அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறந்த நாட்களில் இருக்கும். அதாவது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் இருக்கும். இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள். இந்த நாளை நம்ம ரொம்ப சிறப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அமல்களின் மூலமாக மட்டும்தான் முடியும். இன்றைக்கு நான் சொல்ல போகிற அமல் செல்வத்தை பரக்கத்தாக பெற்றுத்தரக்கூடியது. வருடம் முழுவதும் நம்ம கையில் செல்வம் நிலைச்சு இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த ஒரு சிறந்த அமலை தான் பார்க்க போகிறோம். அதாவது துல்ஹஜ் 6, 7, 8 இந்த 3 நாளில் இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தேடக்கூடிய பணம், நகை, இன்னும் சொந்த வீடு, வாகனம் எதுவாக இருந்தாலும், நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஒரு வேலையாக இருந்தால் கூட இந்த வருஷத்தில் அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்கி தந்துடுவான். அப்படிப்பட்ட அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 2 வழிமுறையான அமல்களை பார்க்க போகிறோம். முதல்ல ஓதக்கூடியது, ரெண்டாவது ஒரு கிராமில் செஞ்சு வைக்கக்கூடிய ஒரு அமல். அந்த 2 அமலும் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். முதல்ல நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கோங்க. இதை தூய்மையான நிலையில் இருக்கும்போது தான் செய்யணும், பீரியட்ஸில் செய்யக்கூடாது. முதல்ல சூரா ஃபத்ஹில் இருக்கக்கூடிய முதல் 3 வசனங்கள் இருக்கு இல்லையா, இந்த 3 வசனங்களை நீங்கள் 40 தடவை ஓதிக்கோங்க. அதற்கு முன்பாக உங்கள் முன்னாடி இங்கே 3 லவங்கத்தை, அதாவது கிராம்பை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கிராம்பில் 40 தடவை ஊதிடுங்க. இது வெற்றியை தரக்கூடிய குர்ஆனுடைய ஒரு வசனம். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, யா வஹாபு யா ரஸாக்கு அப்படின்னு 111 தடவை ஓதுங்க. அதையும் நீங்கள் அதில் ஊதிடுங்க. ரொம்ப நம்பிக்கையாக இந்த அமலை செய்யணும். ஏன்னா நமக்கு ரிஸ்க்கு வழங்கக்கூடியவன் ரப்பு மட்டும்தான். கண்டிப்பாக அவன் நமக்கு தேவையான ரிஸ்க்கு கொடுப்பான் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்யுங்க. அதுக்கு பின்னாடி உங்களோட மனசில் இருக்கக்கூடிய தேவைகளை கேளுங்க. அல்லது கடன்லேருந்து நாங்கள் வெளியேறணும், இந்த கஷ்டத்துலேருந்து வெளியேறணும், அல்லது இந்த ஒரு விஷயத்துக்கு பணம் கிடைக்கணும், அந்த மாதிரி நீங்கள் துஆவை செஞ்சுக்கோங்க. அல்லது இந்த வருஷத்தில் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், ஒரு நல்ல வியாபாரம் செய்யணும், அல்லது ஒரு நல்ல வாகனம் வாங்கணும், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. செல்வம் தொடர்பான எந்த ஒரு ஆசைகளாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. அதுக்கு பின்னாடி இந்த கிராம்பை நீங்கள் சுத்தமான ஒரு இடத்துல வச்சுக்கலாம், அல்லது பணம் புழங்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு டீயில் கூட இதை தூளாக்கி போட்டு குடிச்சுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப எளிமையான ஒரு அமல் தான். 40 முறை சூரா ஃபத்ஹில் இருக்கக்கூடிய 3 வசனத்தை ஓதுறீங்க. அதற்கு பிறகு அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமங்களை 111 தடவை ஓதி இதில் ஊதுறீங்க. உங்களோட துஆவை அல்லாஹ்விடத்தில் கேட்குறீங்க. இந்த அமலை இன்ஷா அல்லாஹ் இந்த துல்ஹஜ் மாதத்தில் இருக்கக்கூடிய சிறந்த 10 நாட்களில் யார் செய்கிறீங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அதிர்ஷ்டத்தின் கதவை திறப்பான். உங்களோட குடும்பத்துக்கே நல்ல நேரம் தொடங்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்ச முதல் 3 நாளைக்குள்ளேயே நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். இந்த கிராமில் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த ஓதக்கூடிய அந்த இஸ்மை நம்ம எப்படி மனநிலையில் ஓதுறோம், நம்பிக்கையாக ஓதுறோம் அப்படிங்கிறதுல தான் இந்த ஒரு வஜீஃபா நமக்கு வேலை செய்யும். எனவே நம்பிக்கையாக ஓதுங்க. அல்லாஹ் நமக்கு போதுமானவனாக இருக்கிறான். இந்த அமல் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் செல்வம் தொடர்பான வஜீஃபாக்கள் உங்களுக்கு தேவைப்படுது, கடன் பிரச்சனை, வேலை கிடைக்கணும், வாகனங்கள் வாங்கணும், நகை பணம் சேரணும், இந்த மாதிரி செல்வம் தொடர்பான எந்த ஒரு வஜீஃபாவாக இருந்தாலும் நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபில் ஏராளமாக இருக்குது. இந்த கிதாப் வாங்காதவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட மேலான துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.